ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். ஓணம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. செப்டம்பர் 5ஆம் தேதி தான் ஓணம். ஆனால் நான் இப்போ தான் வீடியோவே எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வேலை காரணமாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. இது ஓணத்தை அன்னைக்கு விடிஞ்சா ஓணம்னு சொல்லுவோம் இல்லையா, அன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு எடுத்த பதிவு தான். அன்றைக்கி தான் அப்போ தான் வந்து பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன் அப்போ வாங்கணும் அப்படின்னா, அவளோட பொண்ணு வந்து வர்றா, அதனால் சரின்னு கூப்பிட போகும்போதே வாங்கிட்டு வந்துடலான்ட்டு அந்த டயத்தில் வாங்க போனாங்க. ஆனால் நல்ல லாபத்திலே கிடச்சிச்சு. இல்லைன்னா நல்ல விலையாக இருக்கும். இது கடைசி அப்படிங்கிறதுனால நல்ல லாபமாக தான் கிடச்சிச்சு. இது மறுநாள் எடுக்கிற பதிவு. காலையில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பிச்சு பசங்க வச்சிட்ருக்காங்க. எல்லா வருஷமும் நான் தான் போடுவேன். இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா எனக்கு சமைக்கணும், நிறையா பேர் இருக்கும், 9-10 பேர்கிட்ட இருக்கிறோமா, அவங்க எல்லாருக்குமே சேர்த்து சமைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டாஸ்க்கே என்னென்னா அதை பிச்சு பிச்சு போடுறதான் டாஸ்க்கு. அப்புறம் ஈஸியாக எல்லாமே செஞ்சிடலாம். நான் வரைஞ்சி இது மாதிரி போடுங்க அப்படின்னு நான் ஐடியா மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். போய் பார்த்தா சூப்பராக பிள்ளைங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம நிறைய பேருக்கு வேகமாக சமைச்சிடலாம். ஆனால் வந்து இன்றைக்கி வெரைட்டி கொஞ்சம் கூடுதல் இருக்கிறனால கொஞ்சம் சமையல் எடுக்கும். இடையிடையில் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டேன். அப்புறம் காலை டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன். என்னோடய பசங்களுக்கு வந்து தக்காளி சட்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதுவும் சரி, இப்போ இன்றைக்கி தானே 2 நாளைக்கு தான் இருப்பாங்க, அதனால் அதையும் செஞ்சாச்சு. இங்கிட்டு கூட்டுக்கறிக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையிலேயே. அப்புறம் ஓணம்னாலே சத்யா தானே, அதுக்காக தான். அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் நேரத்துக்கு எடுக்கலை. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒட்டு மொத்தமாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேந்திரங்காய் சிப்ஸ் நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் இனிப்பு சிப்ஸ், அதாவது சர்க்கரை உப்பேரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சர்க்கரை வரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நேந்திரங்காயில் செய்கிறது தான். இந்த மாதிரி கட் பண்ணி செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெண்டுமே பரிமாறணும். அதுக்கப்புறம் ஊறுகாவும் பரிமாறுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி இருக்கு இல்லையா, அந்த இஞ்சியில் வச்சு செஞ்ச ரெசிபி கேரளா ஸ்பெஷல் இஞ்சி கறி. இது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் செஞ்சது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு டேஸ்ட்டில் வரும். இன்றைக்கி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் வகைகளில் வந்து பீன்ஸ் இருக்குல்ல, அதுதான் செஞ்சுருந்தேன். பீன்ஸும் அதே மாதிரி கேபேஜும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சடி ஐட்டம்ஸில் வந்து பீட்ரூட் பச்சடி, அதுவும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறனால அதே செஞ்சுக்கிட்டேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் கத்திரிக்காய் சாலட் வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அதோட பச்சடி கடுகு அரைச்சி செய்கிறது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த பதிவு. அப்புறம் இது ஊறுகாங்க, இதுவும் நான் செய்யலை, இருந்ததே எடுத்துக்கிட்டேன். மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஊறுகாய் இருக்குல்ல, அதை நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். அதுவும் வந்து ஓணத்துக்கு வைப்பாங்க. நாங்கள் எல்லாமே செய்யலைங்க, எங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சமாக செலக்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா கூட்டுக்கறி அவியல் அப்படிலாம் ரொம்ப ஆரோக்கியமான சமையல். என்னோடய பையனுக்கு வந்து கூட்டுக்கறி அப்படின்னா ரொம்ப உசுறு அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு வந்து அந்த பரிமாற வரைக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ண முடியலை. எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சோண்டு தாமா டேஸ்ட்டு பார்க்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன். நாங்கள் வந்து இலை போட்டு சாப்பிட்றதுனால கீழே தான், நம்ம விசேஷம் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட்ருவோம். டைனிங் டேபிளெலாம் அங்கிட்டு இங்கிட்டு இடிச்சுக்கிட்டுலாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றது நல்ல சுகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட சோறு, அப்புறம் சாம்பார், கொஞ்சம் காய்கறி இருந்துச்சு அதெல்லாம் போட்டு சாம்பார், ரசம், அப்புறம் சேமியா பாயசம் தான் சிம்பிளாக செஞ்சுருந்தேன். அப்புறம் நம்ம உளுந்து வடை சദ്യயில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நம்ம பசங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம்னா எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நம்ம வீட்டில் உளுந்து வடை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம், இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு உப்பு தான் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை வரட்டின்னு சொன்னாலே அது வைப்பாங்க. அப்புறம் சிப்ஸு, அப்புறம் ஊறுகாய், இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டு போகணும். அதுக்கெல்லாம் முறைகள் இருக்குங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா வச்சுக்கிட்டு போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் பரிமாறினதுக்கப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். அது ஒரு திருப்தி. இப்படி பேசிக்கிட்டு சாப்பிட்றது, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கலாம். அங்கிட்ட எடுத்து கொடுக்க கொஞ்சம் சௌகரியம் பத்தாது அப்படிங்கிறதுனால நாங்கள் 2 பேரும் கடைசியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எங்களை உட்கார வச்சு எங்களோட பசங்க வந்து பரிமாறினாங்க. அதுவும் ஒரு சந்தோஷம் தானே. அப்புறம் வந்து எங்கே சாயந்தரம் போகலாம் அப்படின்னு அடுத்த பிளானிங் ஆயிடுச்சு. எங்கேயுமே வெளியிலே பிள்ளைங்க இல்லாதனால போகவே முடியதில்லை. போகிறது கொஞ்சம் கம்மி தான். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டே எப்படா உட்காருவோம் அப்படின்னு நினைப்பேன். அப்போ தான் பசங்கள்லாம் வந்து வெளியில் கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. வீட்டு வாங்கப்பா எல்லோரும் அப்படின்னாலும் விட மாட்டாங்க. நம்மளை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்மளும் சரி, இதுதான் வந்து நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு, நம்ம வந்து முடியாத காலத்துகளில், வயசான காலத்துகளில் இதுதான் நமக்கு வந்து நினச்சி பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி நிகழ்வுக்கு தான் நமக்கு மிச்சம் அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு நம்மளும் கிளம்பிடுறது. இப்போ பார்த்திங்கன்னா கடப்புறத்துக்கு தான் நாங்கள் கடலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ரைட் சைடு. இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கோம் இல்லையா, இதுவும் வந்து ஆறும் கடலும் சேர்கிற இடம். ஆனால் அங்கே போகலை இன்றைக்கி. ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு சைடு அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அங்கே போகலான்ட்டு அங்கிட்டு போயிட்டோம். ஆறும் கடலும் சேர்கிற இடம் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேன். என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2வது பொண்ணுக்கு பர்த்டே.
அப்போ என்னோடய பையனும் பொண்ணும் இன்னொரு பொண்ணு வந்து கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவளுக்கு லீவு கிடைக்காதனால அவளுக்கு வர முடியல. அப்புறம் அவள் வரும்போது என்னோடய பையன் இல்லை. அப்படி மாறி மாறி போனனால இப்போ தான் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோமா, சரி இப்போவே அதை வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து கொண்டாடிடலாம் அப்படின்ட்டு. பெருசாக அந்த மாதிரி ஆடம்பரமாக அப்படி தான் கொண்டாடணும் இல்லைங்க. நமக்கு சந்தோஷத்தை எது தருதோ அந்த மாதிரி கொண்டாடிக்க வேண்டியதான். அப்படி தான் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் எப்போவுமே கொண்டாடுவோம். ஆனால் நல்லா திருப்தியாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா போட்டெல்லாம் நிறையா நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இப்போ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அப்படி இந்த இடத்தையும் வந்து கேக்கு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கேக்கு என்னோடய பொண்ணு வாங்கிட்டு வந்துருந்தா, மூத்த பொண்ணு. அப்போ அவங்க எல்லோரும் வந்து கட் பண்ணியாச்சு. என்னோடய பையன் வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட்டு வந்து சர்ப்ரைஸாக கொண்டு வந்தான். அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பி. ஆனால் அவள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு லீவே இருக்காது. வர்ற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு போவான். அதுவும் ஒளிச்சு அவளும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த அளவு வரைச்சி சஸ்பென்ஸாக எல்லோரும் ஒன்றா இருக்கிற டயத்தில் கொடுத்தாச்சு. அது ரொம்ப ஹாப்பி தான். அதுக்கப்புறம் கடலுக்கு போனோம். கடலுக்கு போனால் அது சுகமே தனி தான். கடல் மட்டும் இல்லைங்க, இயற்கை கிட்டே போனோம்னாலே நம்ம கவலையெல்லாம் அப்படியே காற்றோட காற்றா பறந்து போயிடும். அந்த அளவு சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இயற்கையை சேர்ந்து ரசிப்போம் வாங்க. எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, நான் பெரிய இப்போ பிறந்தநாளே எடுத்துக்கங்களேன், பெரிய ஆடம்பரமாக கிராண்டாக 1000 பேரை கூப்பிட்டு 100 பேரை கூப்பிட்டு அந்த மாதிரி தான் செய்யணும் இல்லை. நமக்கு எது சந்தோஷமோ 4 பேராக இருந்தாலும் 3 பேராக இருந்தாலும் அதை நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக திருப்தியாக கொண்டாடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நாங்களும் சிம்பிளாக செஞ்சுக்குவோம். எல்லா பர்த்டேயுமே அப்படி தான், ரொம்ப கிராண்டாலாம் செய்ய மாட்டோம். எங்கே சுற்றினாலும் கடைசியில் நம்ம வீட்டுக்கு வந்தால் தாங்க ஒரு நிம்மதி. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா பசங்களும் இன்றைக்கி நாளைக்குன்னு ஓடிடுவாங்க. அதுவும் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. நான் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்கிற விஷயம், யார் தான் அந்த காலேஜ் ஸ்கூல்லாம் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவேன். அதுங்களையும் கிண்டல் பண்ணுங்க. பிரிஞ்சு இருக்கும்போது அப்போல்லாம் தோணும் நமக்கு. அப்புறம் அடுத்த லீவ் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. அப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.